வாழ்க்கை எங்களை எப்போதும் எதிர்பாராத தருணங்களை சந்திக்கச் செய்கிறது. நாம் பெரிய முடிவுகள் அல்லது புதிய சவால்களை எதிர்கொள்ளும் போது நாம் எப்படி எதிர்வினைகிறோம்? பைபிள் சொல்கிறது, யோசுவா கர்த்தரின் சேனையின் தலைவரை சந்தித்த போது அவர் முகங்கீழாக விழுந்து வணங்கினார். அவர் உடனடியாக தேவனின் அதிகாரத்திற்கு முன்பு தாழ்மையை வெளிப்படுத்தினார். இது இன்று எங்களுக்கு முக்கியமான செய்தியை கூறுகிறது. இன்றைய உலகில் எங்களை தாங்களாக நிலைத்திருக்க வேண்டும் மற்றும் சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் நாம் ஒரு படி பின்னோக்கி சென்று நம்மை விட உயர்ந்தவருக்கு முன்பு தாழ்மையுடன் இருத்தல் அவசியம். இயேசு தேவனுக்கு நேர்மையான மரியாதையுடன் வாழ்ந்தார். ஒவ்வொரு முக்கியமான தருணத்திலும் அவர் ஜெபித்தார், தேவனின் விருப்பத்தை நாடினார், மேலும் சிலுவை வரை கீழ்ப்படிந்தார். அவருடைய முன்மாதிரி வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் தேவனை மரியாதையுடன் எப்படி வாழ்வது என்பதை எங்களுக்கு கற்பிக்கிறது. இயேசுவை போலவே நாம் தாழ்மையுடன் தேவனின் வழிகாட்டுதலை நாடி அதை எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நாம் ஜெபிக்கலாம். பணியில் மற்றும் வீட்டில் பிறருக்கு மதிப்பும் கனிவும் காண்பிக்கலாம். கடினமான சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நம்பலாம். முடிவில் தேவனுக்கான மரியாதையுடன் வாழ்வது என்பது வெறும் மதச்சார்பான செயல்களில் மட்டும் இல்லை, இது எங்கள் முழு வாழ்க்கையையும் வடிவமைக்கும் மனப்பான்மை ஆகும். இன்று நாம் தேவன் முன் எந்த மனப்பான்மையில் இருக்கிறோம்? யோசுவாவும் இயேசுவும் போல் நாம் தேவனிடம் தாழ்மையுடன் அணுகுவோம். அவரை முழுமையாக நம்பினால் நமது வாழ்க்கை மேலும் அர்த்தமுள்ளதாய் தெளிவான திசையுடன் இருக்கும்.